ஹலோ வியூவர்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம் 2025க்கு உண்டான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற லிங்க்குள்ளே போயிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் 2 வாரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லிமிட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஸோ இதை கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது சேஃபாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது வந்து கொரி ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்திருக்கும், அந்த மாதிரியான இஷ்யூஸ் வராது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொரி ரைஸ் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இந்த பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் இந்த தமிழ் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோசியல் சயின்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது. அதிலிருந்து அப்பாற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மார்க் இல்லை 5 மார்க் வரைக்கும் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்களோ அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் படிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்காகவே கடந்த ஒரு வருஷத்தில் யார் யார் என்னென்ன முக்கியமான அவார்டு வாங்கியிருக்காங்க, யார் யார் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கே நடந்துச்சு, அண்டு தமிழ்நாடு அரசு வழங்கிய முக்கியமான விருதுகள் என்ன, தமிழ்நாடு அரசில் இப்போ இருக்கக்கூடிய அந்த டாப் லீடர்ஸ் யார், கரண்ட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் யார், ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடியவங்க யார், அவங்க வாங்கின அவார்டு என்ன, அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் என்ன, எந்த ஏவுகணையை லான்ச் பண்ணாங்க, இது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெறும் 5 to 6 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வந்து உங்களோட பிசி எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி இல்லைங்க, அந்த 3 to 4 கேள்வியும் கூட இதிலேருந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இதில் பார்க்க போகிற அந்த 100 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கீழடிக்கு இணையாக கருதப்படும் சிவக்கலை அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன? தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் 18வது வனவிலங்கு சரணாலயம் எது? தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம், ஈரோடு. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் முதலில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. தமிழ்நாட்டில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தொடங்கப்பட்ட முக்கிய இயக்கம் எது? பசுமை தமிழகம் இயக்கம். தமிழ்நாட்டில் மகளிர் சுயோதவி குழுக்களின் தயாரிப்புகளுக்கான சிறப்பு அடையாள அட்டையை வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை நினைவிடத்தை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள பாலம் எது? கண்ணாடி பாலம். தமிழ்நாட்டின் 2வது விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது? பரந்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக நிறையா இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே. அண்ட் தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமைச் செயலாளர் யார்? திருநா முருகானந்தம் ஐஏஎஸ். தமிழ்நாட்டில் இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? நான் முதல்வன் திட்டம். தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் கடல் பசுக்கள் பாதுகாப்பிற்கான கடற்சார் சரணாலயம் அமைக்கப்பட உள்ளது? பாக் வளைகுடா. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். தமிழ்நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே சட்டத்தை உறுதி செய்வதற்கான புதிய கல்விக் கொள்கை ஆய்வுக்குழுவின் தலைவர் யார்? முன்னாள் நீதிபதி முருகேசன். தமிழ்நாட்டின் எந்த துறைமுகம் நாட்டின் மிகப்பெரிய சரக்கு பெட்டக துறைமுகமாக உள்ளது? சென்னை துறைமுகம். சமீபத்தில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் உபகரணங்கள் உற்பத்தி தளத்தை அமைக்கும் நிறுவனம் எது? கேட்டர் பில்லர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 4 பட்டியலின அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை எப்போது அமைக்கப்பட்டது? 2024 செப்டம்பர். தமிழ்நாட்டில் கால்நடைகளுக்கான ஆம்புலன்ஸ் சேவைக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? உழவர் நலத்துறை கால்நடை சிகிச்சை மையம். தமிழ்நாட்டில் மிக உயரமான இடத்தில் அமைய உள்ள சிலை எது? தற்போதைய அறிவிப்பு இல்லை, முந்தியது திருவள்ளுவர் சிலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட் கேட்டாங்கன்னா நீங்கள் திருவள்ளுவர் சிலை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க சாலை பாதுகாப்பை மேம்படுத்த சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? இல்லம் தேடி மருத்துவம். தமிழ்நாட்டின் சிறந்த நிர்வாகத்திற்காக பாராட்டப்பட்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டிற்காக ஆசியாவின் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது? மதுரை அருகே கீழக்கரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் மாநிலமாக சீருடை சிவில் சட்டம் அமல்படுத்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட். சந்திரயான் 3 திட்டம் நிலவில் தரையிறங்கிய இடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் என்னவென்று பெயரிடப்பட்டது? சிவசக்தி பாயிண்ட். 2026ஆம் ஆண்டை ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவித்தது யார்? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் முதல் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சென்னை.
நாட்டின் முதல் பாதுகாப்பு தொழில் தாழ்வாரம் திட்டத்தில் இடம்பெற்றுள்ள தென்னிந்திய நகரங்கள் எவை? சென்னை, கோயம்புத்தூர், ஒசூர், சேலம், திருச்சி. இந்தியாவின் எந்த உயர்நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சியை இந்திய சட்டத்தின் கீழ் சொத்து என்று அங்கீகரித்துள்ளது? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? அகமதாபாத், மும்பை. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? கொல்கத்தா. 2025ஆம் ஆண்டில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வுக்கான சிறந்த ஊடக விருது பெற்ற அமைப்பு எது? தூர்தர்ஷன். இந்தியாவின் முதல் லித்தியம் அயன் செல் உற்பத்தி தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? திருப்பதி, ஆந்திர பிரதேசம். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டிடக்கலையின் கருப்பொருள் என்ன? தேசிய பறவையான மயில். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சந்திரயான் 4 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நிலவிலிருந்து மண் மாதிரிகளை கொண்டு வருதல். இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் கலன் மூலம் இயங்கும் கப்பலின் பெயர் என்ன? INS ஆர்மயான். சமீபத்தில் சுரங்கத் தொழிலை முறைப்படுத்த இந்திய அரசு அறிமுகப்படுத்திய புதிய சட்டம் எது? கனிமச் சட்டம் 2025. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி எங்கு தொடங்கப்பட்டது? திருவனந்தபுரம், கேரளா. 2025 ஃபைட் உலகக்கோப்பை செஸ் போட்டி எந்த நாட்டில் நடத்தப்பட உள்ளது? இந்தியா. 2024ஆம் ஆண்டிற்கான ICC ஆடவர் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் விருதை வென்ற இந்திய வீரர் யார்? சூரியகுமார் யாதவ். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? 107 பதக்கங்கள். 2025ஆம் ஆண்டின் ஃபிடே தரவரிசை பட்டியல் இந்தியாவின் சிறந்த செஸ் வீரராக உருவெடுத்தவர் யார்? டி. குகேஷ். ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? தமிழ்நாட்டில் எந்த வீரர் வீராங்கனை ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் தமிழராக பாராட்டப்படுகிறார்? அதில் பாரா ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ இந்தியாவின் பல்வேறு விளையாட்டு சங்கங்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் இந்திய அரசு உருவாக்கிய புதிய அமைப்பு எது? இந்திய விளையாட்டு கூட்டமைப்பு. 2025 செஸ் உலகக்கோப்பை எந்த தேதிகளில் நடைபெறும்? அக்டோபர் 31 முதல் நவம்பர் 27, 2025 வரை. சென்னையில் நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓப்பன் பிரிவில் வென்ற அணி எது? உஸ்பெகிஸ்தான். FIFA உலகக்கோப்பை 2026 எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா. 2025ஆம் ஆண்டிற்கான கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் இம்பாக்ட் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பேராசிரியர் ஊர்வசி சின்ஹா. 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு வழங்கிய அண்ணல் அம்பேத்கர் விருதை வென்றவர் யார்? திரு VC ரவிக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ்நாடு அரசு வழங்கிய ஐயன் திருவள்ளுவர் விருதை 2025ஆம் ஆண்டில் வென்றவர் யார்? திரு மா. படிக்கராமு. தமிழ்நாடு அரசு வழங்கிய பாரதியார் விருதை 2025ஆம் ஆண்டில் வென்றவர் யார்? கவிஞர் கபிலன். 2024ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது தமிழில் பெற்றவர் யார்? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புவியியல் மற்றும் பொது அறிவு. இந்திய பெருங்கடலில் இந்தியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் கடற்படைகள் இணைந்து நடத்திய கூட்டு பயிற்சியின் பெயர் என்ன? ஜைமெக்ஸ் 25. பிள்ளையார் சுழி பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன? எந்த ஆண்டு முதல் பருவநிலை மாற்றத்தை நோக்கிய ஆசியான் இந்தியா ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது? 2026. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மஞ்சள் அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் அது மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஈரோடு. இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் மறுசீரமைக்கப்பட்ட பண்டைய கோவில் எது? தமிழ்நாட்டின் எந்த கடற்கரையில் ஆமை பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது? கடலூர். கிழக்கு திமோர் சமீபத்தில் எந்த பிராந்திய கூட்டமைப்பின் 11வது உறுப்பினராக சேர்ந்தது? ஆசியான். ஃப்ளமிங்கோ திருவிழா சமீபத்தில் எந்த பறவைகள் சரணாலயத்தில் நடைபெற்றது? நிலப்பட்டு பறவைகள் சரணாலயம், ஆந்திர பிரதேசம். உலக அமைதி வேண்டி உலக அமைதி பிரார்த்தனை விழா எந்த நாட்டில் நடைபெற்றது? பூடான். இந்திய வனவிலங்கு வாரியத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நீரெருமை சரணாலயம் அமைக்கப்பட உள்ளது? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஸ்ரேலின் உயரிய சிவிலியன் விருதை பெற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கவர் பார்த்திங்கன்னா அவர் தான். அண்ட் த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? உலகின் முதல் முழுமையாக ஒளிபுகும் ஜெல்லிமீன் ட்ரோன் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? சீனா. சர்வதேச கல்வி நாள் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 24. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்ட நாடுகள் எத்தனை? இந்தியாவின் நமது அரசியலமைப்பு நமது மரியாதை என்ற அகில இந்திய பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். இப்போ பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் மாறி இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான குளோபல் ஸ்பெக்ஸ் 2030 திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? உலக சுகாதார அமைப்பு. ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு விமன் லேடி ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக இருக்காங்க. வேலை தேடி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அட்டை எது? மகிழ்ச்சி அட்டைகள். இந்தியாவின் முதல் ஊர்தி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? திருச்சிராப்பள்ளி. இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்டை விஞ்சிய நிறுவனம் எது? NVIDIA.
பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களுக்கு இணைப்புச் சாலை வசதி வழங்குதல். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது? தஞ்சாவூர். குழந்தை திருமணங்கள் அதிகளவில் பதிவாகியுள்ள தமிழகத்தின் மாவட்டம் எது? ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதியை வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது? சரத்து 370 ஆர்டிகல் 370. இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்கள் எவை? சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. தமிழ்நாட்டின் எந்த நகரம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது? சென்னை. காவலர் பயிற்சிக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளன? வண்டலூர், செங்கல்பட்டு, திருச்சி. இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1951-52. நாடாளுமன்ற மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 550. தமிழ்நாட்டில் கவிஞர் பாரதியாரின் நினைவை போற்றும் வகையில் மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 2021. உலகின் முதல் அதிவேக இணைய சேவை செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்ட நாடு எது? பூம்பூம் என்பது தமிழ்நாட்டில் எந்த நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மின் வணிக தளம்? மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த. சென்னை கன்னியாகுமரி தொழிலக தாழ்வார திட்டம் எந்த உலக நிறுவனத்துடன் ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஆசிய வளர்ச்சி வங்கி. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சொந்த மாநிலம் எது? ஒடிசா. தேசிய பல்லுயிர் வாரியத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. இந்தியாவின் முதல் முப்பரிமாண அச்சிடப்பட்ட அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைக்கப்பட்டது? பெங்களூரு. தமிழ்நாட்டின் தற்போதைய சட்டத்துறை அமைச்சர் யார்? சட்டத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, பட் நான் அகைன் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? மக்களவைத் தலைவர். உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் உள்ள ரயில் சுரங்கம் எந்த இரு நாடுகளை இணைக்கிறது? ஃபின்லாந்து, எஸ்டோனியா. இந்தியாவின் எந்த மாநிலம் நிதி ஆயோக்கின் நிதி ஆரோக்கிய குறியீட்டில் முதலிடத்தில் உள்ளது? ஒடிசா. தமிழ்நாட்டில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ரூ. 3500 கோடி கடன் வழங்கியவர் யார்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் 50 காப்பியங்கள் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? 2025ஆம் ஆண்டின் ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 2017. இந்திர தனுஷ் திட்டம் இந்தியாவில் எந்த துறை தொடர்புடையது? குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி திட்டம். தமிழ்நாட்டிற்கு குடிநீர் வழங்கும் முக்கிய அணைகளில் ஒன்றான பவானிசாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தளவாட பூங்கா எங்கு அமைய உள்ளது? ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிலதுக்கு ஆன்சர் இல்லை, சமீபத்திய அறிவிப்பின்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இல்லைனா இதை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளை இதில் பெண்டிங் மாதிரி விட்டுருக்கோம். ஸோ மீதி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்துருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டாட ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ எங்கே என்ன கூட்டம் நடந்திருக்கு, எங்கே என்ன மாநாடு நடந்திருக்கு, யார் எந்த விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் 1 இயரில் தமிழ்நாடு அரசு சார்பிலையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் யார் வாங்கியிருக்காங்க, உலக தலைவர்கள், மிக முக்கியமான எல்லா உலக நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய அவார்டை பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் உலகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவங்க வாங்கியிருக்கக்கூடிய அவார்ட்ஸ் என்ன, அதை பற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேலும் பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.